இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம். இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் எனச் சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நாம் பொதுக்காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவின் திருவுடலை, அந்த அப்பத்தை நாம் உயர்த்துகிற பொழுது இந்த வசனத்தை சொல்லுகிறோம். இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு செம்மறியாக கல்வாரியிலே பலியானார், இரத்தம் சிந்தினார். நமக்காக சிலுவையில் அவரை கையளித்தார். தியாக அன்பு. கடவுளே செம்மறியாக நமக்கு பலியாகிறது. வழக்கமாக கடவுளுக்கு தான் ஆடு மாடுகளை பலியிடுவார்கள். பாவத்திற்கு பரிகாரமாக அதனுடைய இரத்தத்தை கடவுளின் முன்பாக தெளிப்பார்கள். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவரே செம்மறியாக நமக்காக பலியாகிறார். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் மீது அன்பு கொண்டவர், அவரை நன்கு அறிந்தவர் சொல்லுகிறார், இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் பாவங்களையும் தன்னுடைய இரத்தத்தினால் இந்த செம்மறி கழுவியது. நம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மை அடைந்திருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பாவமும் அறியாதவர் நமக்காக அந்த பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு கல்வாரியிலே பலியாகி இருக்கிறார் என்று சொன்னால், அவரை பின்பற்றக்கூடிய நாம் அவரை போல நம்மையே பலியாக்க அழைக்கப்படுகிறோம். சக மனிதர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நீங்கள் உங்களுடைய
கிறிஸ்தல் வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கின்றீர்களா? உங்களை தியாகம் செய்கின்றீர்களா? உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள், அர்ப்பணித்திருக்கிறீர்கள், பலியாக கொடுக்க தயாராக இருக்கின்றீர்கள்? பல நேரங்களில் நாம் எதையும் இழப்பதற்கு துணிவதில்லை. இது என்னுடைய வாழ்க்கை, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சக மனிதர்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்மை பலியாக கொடுத்திருக்கிறோமா? இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பெற்றோருக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் உங்களையே இயேசு ஆண்டவர் சிலுவையில் அர்ப்பணித்தது போல அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் செம்மறியாம் இவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை போக்கக்கூடியவராயிருக்கின்றார். நீங்கள் இதோ இந்த நாளிலே இந்த இயேசு ஆண்டவரை உண்மையிலேயே பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால், இவரை போல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், இழக்க துணிய வேண்டும், தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இன்று பலர் தாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக குடிக்கிறார்கள், குடி போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வேலைகளை, கடமைகளை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எங்கே அர்ப்பணம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கொடை. கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக வழங்குங்கள். நம்மிடத்திலே பேராசையும் சுயநலமும் நம்மிடத்தில் இருப்பதை பகிர விடாமல் நம்மை அடைத்து போட்டு வைத்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வனத்து அந்தோணியார் தன்னிடம் உள்ளவை அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு கடவுளை பின்பற்றினார். புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் உடுத்தியிருந்த ஆடையை கூட வீட்டிலேயே விட்டுவிட்டு கடவுளை பின்பற்றினார். நாமும் இப்படியாக கடவுளை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். எனவே அந்த கடவுளுக்குரிய வார்த்தையின்படி நாம் செயல்களை செய்கிற பொழுது கடவுள் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் வழிநடத்துவார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து நம்மை வழிநடத்துவார். நாம் நினைத்ததையெல்லாம் அவர் கொடுத்து நம்மை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கடவுளின் செம்மறியான இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள், இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடியவர்கள், தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நீர் செம்மறியாக எங்களுக்காக சிலுவையிலே சிந்திய இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த திரு இரத்தத்தினால் எங்களை கழுவி ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் எங்களையே பலியாக ஒப்பு கொடுக்க தியாகம் நிறைந்தவர்களாய் இருக்க இந்த நாளிலே ஆசீர்வதியும். இதோ நோயாளர்கள் அனைவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே,
குடி நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்வீராக. எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். எங்களுடைய முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்நாளிலும் கூட உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் பாதுகாத்தருளும். எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே, அமைதியினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிரப்புவீராக. எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நலன்களை விரைவில் செய்வீராக. அன்று எம்மாவு சீடர்கள் கேட்டது போல ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தருளும். இதோ இந்த நாளிலும் வெளிநாடு செல்லவும் தேர்விலே வெற்றி பெறவும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்கு நீரே உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எந்த குறையும் இல்லாதபடியாக நீரே உடைய பிரசன்னத்தினால் பசும்புல் வெளி மீது வலமையோடு கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.